ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாப்காம். இப்போ இன்னைக்கு மார்னிங் இந்தியன் நேவியில் ஒரு புது ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 270 வேகன்சி இருக்கு. இந்த ஜாபுக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது, எந்த ஃபீஸும் கிடையாது. இந்தியன் நேவியில் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அப்படிங்கிறது 25/2/2025. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் 8ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரியில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம், லிங்க் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல் லிங்க் அப்படின்னு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வைங்க, நோட்டிஃபிகேஷனை சேவ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நிறைய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நீங்கள் அப்போதைக்கு இந்த வீடியோவையும் நோட்டிஃபிகேஷனை பார்த்தா தெளிவாக போகிற வரையும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபாலோவிங்க நம்ம சேனலோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்கான லிங்க்குமே இருக்கும், அதிலே நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். மொத்தமாக 270 வேகன்சி இருக்குது. சேலரி இனிஷியலாக 1,10,000 வரைக்கும் சேலரி இருக்குது. சரி, ஓகே. இந்த நேவி அனௌன்ஸ் பண்ணிக்கிற ஜாப் என்ன குவாலிஃபிகேஷன், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம A to Z நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் த நோட்டிஃபிகேஷன் PDF ஃப்ரம் இந்தியன் நேவி. ஸோ இந்தியன் நேவியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், அதாவது நீங்கள் நேவியில் 14 years வரைக்கும் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர், அதாவது SSC ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இன்னைக்கு ரிலீஸ் நடந்திருக்கு. ஃபார் வேரியஸ் என்ட்ரிஸ்க்கு பலவிதமான என்ட்ரிஸ்லாம் இருக்குது. இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது ஜனவரி 2026 ஆரம்பிக்கப்படும். நீங்கள் இந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆரம்ப தேதி 8 பிப்ரவரி 2025, கடைசி தேதி 25 பிப்ரவரி 2025. திருமணம் ஆகாத, அதாவது அன்மேரிடு மேல் அண்டு அன்மேரிடு உமன் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆர்மி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான வேகன்சி தான் உமனுக்கு இருக்கும். இப்போ இந்த நேவியில் பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மேலும் அப்ளை பண்ணலாம், அன்மேரிட் உமனும் அப்ளை பண்ணலாம். திருமணம் நடந்திருக்க கூடாது. சரி, ஓகே. ஃபர்தர் என்ன எலிஜிபிலிட்டி, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம ஒன்று தெளிவாக பார்க்கலாம். இந்த டேபுலர் காலம்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பிரான்ச்சு, அதுக்கப்புறம் என்ன நம்மளுடைய எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன், என்ன எவ்வளோ வேகன்சி இருக்குது, இதில் ஜெண்டருக்கு எவ்வளோ, மேலுக்கு எவ்வளோ, ஃபீமேலுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த தேதி, உங்கள் பார்ன் பிட்வீன், ஸோ டேரெக்டாக ஏஜ் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. அதாவது 2 ஜனவரி 2001 1 ஜூலை 2006 நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எந்த வித ரிலாக்ஸேஷனும் கிடையாது, எந்த வித கம்யூனிட்டியும் இதில் பார்க்க மாட்டாங்க. மொதல் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் ஹைட்ரோ கேடரில் பார்த்தீங்கன்னா BE BTech பண்ண எனி டிசிப்ளின் கேண்டிடேட்ஸ் 60% மேலே மார்க் எடுத்தவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 2 வேகன்சி ஹைட்ரோ வந்து உமனில் கேட்டுருக்காங்க, 10 வேகன்சி ஜென்ரலில் எக்ஸில் கேட்டாங்க. ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேல் தான் அப்ளை பண்ண முடியும். அது மாதிரி தான் இதில் பார்க்கணும். பைலட்டில் பார்த்தீங்கன்னா 26 வேகன்சி இருக்குது. இதில் 5 வேகன்சி ஃபார் உமனுக்கும் ரிமைனிங் இருக்க 21 வேகன்சி ஃபார் மேலுக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நேவல் ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸரில் 22 வேகன்சி. ஸோ இந்த 3 வேகன்சிக்குமே, அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், இந்த 3த்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா BE BTech பண்ணியிருக்கணும், 60% மேலே மார்க் எடுத்திருக்கணும், 10ஆவதுலேயும் 60% மேலே மார்க் எடுத்திருக்கணும், 12ஆவதுலேயும் 60% மேலே மார்க் எடுத்திருக்கணும், இங்கிலீஷ்லையுமே 60% மேலே, மொத்தமாக நீங்கள் 60% மேலே மார்க் இருந்தால் நீங்கள் தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் லாஜிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் BE BTechல எனி டிசிப்ளின் இருந்து ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் அரியர் வச்சுன்னா கிளியர் பண்ணிடக்கூடாது, வித் ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் MBA வித் ஃபஸ்ட்டு கிளாஸ், அண்ட் தென் BSc BCom BSc ITல ஃபஸ்ட்டு கிளாஸ் முடிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட PG டிப்ளமோ இன் ஃபினான்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஆர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஆர் மெட்டீரியல், இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் MCA MSc IT பண்ணவங்க ஃபஸ்ட் கிளாஸ், எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் தான். 28 வேகன்சி இருக்குது. ஏஜ் கொடுத்துட்டாங்க, செக் பண்ணி பாருங்கள். 2 ஜான் 2001 1 ஜூலை 2006. ஸோ இந்த வேகன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான வேகன்சி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு எக்ஸாம் எதுவும் கிடையாது, உங்கள் மார்க் வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. SSB நீங்கள் கிளியர் பண்ணாலே போதுமானது தான். ஸோ தட் நீங்கள் மல்டிபிள் டைம் ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். SSB மட்டும் தான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய வேலையே. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் பார்க்க போகிறோம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 60% MSc மேக்ஸ் ஆர் ஆப்ரேஷன் ரிசர்ச் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம், வித் ஃபிசிக்ஸ் அண்ட் BSc பண்ணியிருக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் பாருங்கள், MSc ஃபிசிக்ஸ் இல்லை அப்ளைடு ஃபிசிக்ஸ் இல்லை மேக்ஸ் வந்து BScயில் இருந்திருக்கணும், MSc கெமிஸ்ட்ரி வித் ஃபிசிக்ஸ் இன் BSc. அப்புறம் BE BTech மெக்கானிக்கல், BE BTech எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எடுத்து பண்ணவங்களாம் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 60% MTechல தெர்மல் ஆர் ப்ரொடக்ஷன் இல்லை மிஷின் டிசைன் பண்ணவங்க, இல்லை கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன்ஜினியரிங் பண்ணவங்க, VLSI பவர் சிஸ்டம் பண்ணவங்க ஆல்சோ அப்ளை பண்ணலாம். ஸோ எஜுகேஷன் கேட்டகரிக்கு மட்டும் கண்டிப்பாக 10ஆவதுலேயும் 12ஆவதுலேயும் 60% மேலே மார்க் இருக்கணும், இங்கிலீஷில் இருக்கணும், தெளிவாகவே சொல்லிட்டாங்க.
அண்ட் நெக்ஸ்ட்டு நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு பதவி வந்து இன்ஜினியரிங் பேட்சில் ஜென்ரல் சர்வீஸ் விரும்புவாங்க. பிஇ பிடெக்கில் 60% மார்க் எடுத்து 38 வேகன்சி இருக்குது. இதில் 8 வேகன்சி பெண்களுக்கும் உண்டு. இதே எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சில் ஜென்ரல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா 45 வேகன்சி இருக்குது. ஸோ என்ன டிசிப்ளினில் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அதனால தான் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்க சொன்னேன். கடைசியாக நேவல் கன்ஸ்ட்ரக்ஷனில் பிஇ பிடெக்கில் 60% எடுத்து இந்த டிசிப்ளின்ஸில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 18 வேகன்சி இருக்குது. ஃபர்தராக நோட் 1ல் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரே ஒரு வேகன்சிக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நிறைய இதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க, பட் ஆனாலும் ஒரு வேகன்சிக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் டேட்டோ, ஹைட்டு, வெயிட்டு இது எல்லாமே வந்து ஜாயின் இந்தியன் நேவி வெப்சைட்டில் இருக்கும். இதெல்லாமே ஆஸ் பர் த எஸ்எஸ்சி நார்ம்ஸ் தான், ஆர்மி நார்ம்ஸ் என்னவோ அதே தான் இங்கேயே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 12 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அப்புறம் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக 14 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியன் நேவியில் பர்மனெண்ட்டாக ஆஃபீஸராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இனிஷியலாக சேலரி பார்த்தீங்கன்னா 1,10,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு எஸ்எஸ்பி அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூ இருக்கும். டஃப்பாக தான் இருக்கும். நிறைய புக்ஸ் ஆன்லைனில் இருக்குது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ஒரு கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். இன்ஃபேக்ட் நீங்கள் இனிஷியலாக போய் பார்த்துட்டு வந்துட்டு ஃபர்தராக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இதில் ஃபைனல் இயர் பண்ணவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் இன் ஃபைனல் இயர், நீங்கள் ஃபைனல் இயரில் பிஇ பிடெக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப் டு உங்கள் 5th செமஸ்டர் மார்க் ஷீட்டை வச்சு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு எஸ்எஸ்பி ஷார்ட்லிஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டிங் பண்ணதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப் டு 5th செம் வரைக்கும் இருக்கிற மார்க் ஷீட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இதை தெளிவான ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்தராக கொஞ்சம் அதில் ரீட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் ஆகும் எல்லாமே ஒரு மொபைல் நம்பருக்கே ப்ராப்பராக அப்டேட் பண்ணுவாங்க. ப்ராபகேஷன் பீரியட் வந்து 2 வருஷம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ப்ராப்பராக இருந்தீங்கன்னா ஓகே, இல்லை ஏதாச்சும் ஒரு மிஸ்பிஹேவியர் நம்ம மாட்டணும் அப்படின்னா ப்ராபகேஷன் பீரியட் டெர்மினேட் பண்ணுவாங்க. அப்புறம் பிஎன் அலவன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 1,10,000 ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணும்போது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் ப்ராப்பராக கொடுங்க. அதே மாதிரி ஆல் ரிலவெண்ட் டாக்குமெண்ட் ப்ரிஃபரபிளி இன் ஒரிஜினல் மார்க் ஷீட் அப் டு 5th and 7th செம் வரைக்கும் பிஇ பிடெக்கு ஜேபிஜி இல்லை டிஐஎஃப்எஃப் ஃபார்மெட்டில் கேட்டிருக்காங்க. 10th 12th மார்க் ஷீட், பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதை அப்ளை பண்ணலாம். என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தாலுமே ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது உண்டு. ஸோ என்சிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா சி சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸாக இருந்தால் 5% கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது உண்டு ஃபார் எஸ்எஸ்சி இன்டர்வியூலே. ஓகே, ஸோ ஃபர்தராக இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் தெளிவாக பார்த்துரும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வரும்போது இது எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்டெப்த்தான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபர்தராக இது போன்ற வேறு முக்கியமான வீடியோ வருமா நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.